ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோதிடர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிடர்களும் ஒரு குமரன் பேசுகிறேன். 2024 ஆண்டு புரட்டாசி மாதம் மேச ராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம். மேச ராசிக்கு ராசிநாதன் செவ்வாய் 3இல் அமர்ந்தும் குரு 2இல் இருப்பதும், குரு 6ஆம் இடத்தை பார்வை செய்வதும், 8ஆம் இடத்தை பார்வை செய்வதும், 10ஆம் இடத்தை பார்வை செய்வதும் தொழில் மேன்மையும் பொருளாதாரத்திலே மேன்மையும், ஒரு சிலருக்கு வீடு வாசல் கட்டக்கூடிய யோகத்தையும், திருமண வயதில் உள்ளவர்களுக்கு ஆண் பெண் இருவலருக்கும் திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தும். வயது பெரியவர்கள் பிள்ளைகளுக்கு சுபகாரியங்கள் நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய வாய்ப்பை உண்டாக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல பதவி உயர்வு, வேலையில் இடமாற்றம், புதிய வேலையில் முயற்சியில் தேடுபவர்களுக்கு இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு அமையக்கூடியது. வேலையுள்ள பெண்மணிகளுக்கு நல்ல வேலையில் சம்பள உயர்வையும் உத்தியோகத்திலும், குடும்ப பெண்மணிகளுக்கு கணவன் மனைவியால் ஒற்றுமையும் ஏற்படுத்தும். புதிய தம்பதிகளுக்கு கணவனால் மனைவிக்கும், மனைவியால் கணவனுக்கும் நல்ல நன்மைகளை ஏற்படக்கூடிய யோகத்தையும் மாற்றத்தையும் உண்டாக்கும். பிள்ளைகள் வழியில் பல நன்மைகளை ஏற்படுத்தும். படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியதையும், உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளியூர் சென்று படிக்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தும். மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கேது 6இல் இருப்பதும், செவ்வாய் 3இல் இருப்பதும் வெகு சிறப்பான நன்மைகளை உண்டாக்கும். ஆண் பெண் இருவலருக்குமே சிறப்பான யோகத்தை உண்டு பண்ணும். மேசராசியில் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடியதும், வெளியூர் பயணம், வெளிநாடு பயணம் செய்யக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தும். மேசராசியில் கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வீடு தேடி வரும், நல்ல யோகத்தை ஏற்படுத்தும். மெயினாக சுயதொழில் புரிவர்களுக்கு நல்ல மேன்மை நன்மைகளை உண்டாக்கும், நல்ல லாபத்தை ஏற்படுத்தும். எதிர்கால சிறப்பான அமைப்புகளாக இருக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கிடைக்கக்கூடிய யோகத்தையும் உண்டு பண்ணும். சிலர் பூர்வீகத்தை விட்டு வெளியேறி வேறொருக்கு குடிபெயர்வதற்கும் வாய்ப்புகள் உண்டாகும். உறவினர்கள் சற்று கவனமாக இருக்கணும். இது 3 நட்சத்திரங்களுக்கும் பொருந்தும். உறவினர்கள் அனைத்து வகையிலுமே சற்று கவனமுடன் செயல்பட வேண்டும், கவனமுடன் இருக்க வேண்டும். சகோதர பாவங்கள், சகோதரக்காரன் அங்கே அமர்ந்திருப்பதும், அங்கே சகோதர வழிகளில் பிரச்சனையும், தாய் வழியில் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடியதையும் உண்டாக்கும். அதேமாதிரி 3ஆம் இடத்தை பாகிஸ்தானிய செவ்வாய் பார்ப்பது எதிர்கால அமைப்புகளும், ஒரு சிலருக்கு வீடு கட்டக்கூடிய யோகமும் அடித்தளம் போட அமைப்பாக அமையும். இந்த மாதம் புரட்டாசி மாதம் எல்லா வளங்களையும் நலன்களையும் பெறுவதற்கு திருச்செந்தூர் சென்று வருவதும், அருகாமை உள்ள முருகன் கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமை 2 நெய் தீபம் போட்டு அரளிப்பூ வாங்கி அர்ச்சனை பண்ணுவதும் வெகு நன்மையை அளிக்கும் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். இளமுரு குமரன். நன்றி.